1980, 90 இந்த காலகட்டங்கள்ல ரஜினி, கமலுக்கு இணையா அப்பற்றப்பட்டவர். இணையா வளர்ந்து வந்தவர் நடிகர் கார்த்திக். அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய டேலண்ட்டு, நெறைய படங்கள்ல அவர் வெளிப்படுத்தினது, அவர் டயலாக் டெலிவரிஸ், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். பட் அவர் அது மட்டும் இல்லாம சிறந்த பாடகர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 7 பாட்டு பாடியிருக்கிறாரு. சொல்லப்போனா நல்லா பாடுனவர் ஏன் தொடர்ந்து பாடுறான்னு தெரியல. ஸோ அந்த 7 பாட்டு என்ன பாட்டுன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கமலஹாசனுக்கு இணையா சொல்றேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். பட் கமலஹாசனுக்கு கிட்டத்தட்ட இணையாவே வந்தார் அவரு. 1988ல அக்னி நட்சத்திரம். பிரபு, கார்த்திக் நடிச்சு செம்ம ஹிட்டா ஓடுன படம். இப்ப பார்த்தா கூட புது படம் பார்த்த மாதிரி இருக்கும். மனிதத்தன்மை இருக்கிறதுல. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பிரபுவோட கார்த்திக் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. அசால்ட்டா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அப்படியே மிரட்டி எடுத்திருப்பாங்க அந்த படத்துல. டி.சி. ஷியாம் ஒளிப்பதிவுக்கும். அதுல அந்த ஹிட்டான சாங் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த படத்துல ஸ்கோப்பே நிறைய கார்த்திக் தான் இருக்கும். அந்த ஸ்கோப்பை மிக அருமையா பயன்படுத்தி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல நிறைய விருதுகள் வாங்குச்சு அந்த படம். அக்னி நட்சத்திரம் 88ல. 1989ல பாத்தீங்கன்னா, வருஷம் 16 பாசில் இயக்கம், இளையராஜா மியூசிக்கு, குஷ்பு அந்த படத்துல அவர் ஜோடியா நடிக்கிறாங்க. படம் சரியான ஹிட்டு. கண்ணன்ற கேரக்டர்ல வருவாரு. பாத்தீங்கன்னா, வருஷம் 16 ஆனந்த விடல அப்பவே 50க்கு 50 மார்க் வாங்கின படம் நினைக்கிறேன். ஆமா, ஒரு சில படங்கள் தான் அந்த படம் இதாயிருக்கு. அதுல அவருக்கு அந்த படத்தை கொடுத்தாங்க நினைக்கிறேன். கரெக்டா அவ்வளவு ஒரு அருமையான படம். அந்த அளவுக்கு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அப்படி ஒரு சிறந்த நடிகர் நம்ம கார்த்திக். ஒரு துருதுருன்னு அப்பெல்லாம் சாக்லேட் பாய் அப்படி ஒரு நடிகர். அவரு அந்த படமும் நிறைய விருதுகள் வாங்கிச்சு. அப்படியே 1989 விட்டு 90 வந்தீங்க அப்படின்னா, கிழக்கு வாசல், ஆர் உதயகுமார், இளையராஜா மியூசிக், பாட்டு பூரா அருமையான அதிர்வதியான பாட்டு தான். அதுல எந்த மாற்றம் பாட்டம் வேற லெவலில் ஓடிச்சு. படம் நல்லா ஹிட். அந்த படத்துக்கு சிறந்த விருதுலாம் வாங்கினாங்க. அந்த படம் தமிழரசன் விருதுலாம் வாங்கிச்சு அந்த படம். ஸோ இப்படி தொடர்ந்து அவர் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்த கார்த்திக் நல்ல பாடல்களும் பாடியிருக்கிறார். அவருடைய இறக்கம் ஏன் வந்தது அவருடைய அப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. அது என்னன்றது அது சினிமாவில் சொல்ல முடியாது. நேரம் காலம் அது எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பாடல் பாடியிருக்காரு. அந்த பாட்டில் ஒரு சில 7 பாடல் அவர் பாடின பாடலை நம்ம பார்க்க போகிறோம். 1992ல வந்த அமரன், இதுதான் அவர் பாடின முதல் பாடல். ஆனா அப்படி தெரியாது. ஃபர்ஸ்ட் பாட்டுனால பட்டையை கிளப்பிருப்பாரு. அந்த ஆதித்யன் அவர் மியூசிக் போட்டிருப்பாரு. கே. ராஜேஸ்வரி இயக்கத்தை இந்த படம் வந்தப்போ பாத்தீங்கன்னா, மன்னன் வருது, குருதிப்பன் வருது. ஸோ இந்த 2 படத்துக்கு ஈக்குவலா போட்டியா வந்த படம் அமரன். பட் ஆனா எதிர்பார்த்த அளவு போல. படத்துல எதிர்பார்த்த அளவு, ஏன்னா அது ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேங்ஸ்டர் கதையில அப்படி ஒன்றும் அவனுக்கு இல்ல. அது ஏற்கனவே பார்த்த நாயகன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன முதல்ல அந்த படம் மாறாதான் போச்சு. பெரிய அளவுல போல. அந்த படத்துல இந்த பாட்டு பர்டிகுலரா பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுல இந்த பாட்டு செம்ம ஹிட்டு பாத்துங்க. தென் மாவட்டம் தேசிய கீதம்னே சொல்லலாம். தென் மாவட்டத்துல ஒரு திருவிழா அப்படின்னா, அந்த திருவிழாவில் இந்த பாட்டு இல்லாம வருகிறாரு. அமரனுடைய வெத்தலை போட்டு சோக்குலன்ற பாட்டு கேட்டு பாருங்க. அதே 1992 சுயமரியாதைன்ற படம். அந்த படத்துல ஒரு புது மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். அந்த படத்துல டைட்டில் சாங் வான்மீது மேகம் மஞ்சள் பூசும் டைட்டில் சாங் நம்ம இவரோட மலேசியா வாத்தியம் சார் அவரோட சேர்ந்து பாடியிருப்பாரு. அந்த பாட்டு நம்ம வேறு சாங்கா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு நல்லா பாடியிருப்பாரு. 1990 வான்மீது மேகம் வந்து மஞ்சள் பூசும் மாலை நேரம் 3 இளையராஜா இசையமைப்புல சின்ன ஜெமினி. ஒரு நல்ல ஜாலியான படம். கமர்ஷியலா ஓரளவுக்கு நல்லா ஹிட்டான படம் தான். அந்த படத்துல சொன்னலாம அவர் சேர்ந்து பாடிப்பாரு. உனப்பத்தட்டு புண்ணாக்கு வாங்கி தர ஆசையான்னு சொல்லிட்டு பாட்டு செம நல்லா சூப்பரா பாடியிருப்பாரு. நல்லா பாடியிருப்பாரு. நல்லா ஹிட்டான பாட்டு தான். அந்த படம் நல்லா போச்சு. ஓரளவுக்கு நல்லா கமர்ஷியலா பிசி எல்லாம் நல்லா போடுச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. சின்ன ஜெமினி. இந்த பாட்டுமே அருமையான பாட்டு. 1997ல சிஷ்யான்னு ஒரு படம். இந்த படத்துல பாட்டு அப்போலோ அப்படின்னு ஒரு சாங் பாடியிருப்பாரு. நல்லா பாடியிருப்பாரு. ஆனா படம் எதிர்பார்த்தல போல. படம் சுமாரா தான் போச்சு. இந்த படத்துல இன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவ்வளவு சுமாரா தான் போச்சு. இந்த படத்துல ஒரு பாட்டு அவர் சொந்தமா பாடியிருப்பாரு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். அடுத்த படம் 1997ல தான் பிஸ்தா. நம்ம ரவிக்குமார் சார் சும்மா பட்டை கிளப்பிருப்பாங்க காமெடியில. நக்மா ஜோடி மௌலி அடேங்க அப்பா, சரியான காம்பினேஷன். பிஸ்தா மணிவன் இருப்பாரு. படம் செம்ம ஜாலியா போச்சு. அது கார்த்திக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல படமா இருந்தது. அந்த படத்துல கோழிக்கறி கொண்டு வரட்டா ஒரு சர்வரா வேலை வைப்பாரு. இந்த கோழிக்கறி கொண்டு வரட்டா அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்கு.
பாருங்க. அட்டகாசம் பண்ணி அட்டகாலம் பண்ணி வச்சிருப்பாரு இந்த பாட்ட. பாட்டு வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக். ஒரு மாரி ஃபாஸ்ட் பீட்ல போகும். அது வந்து டெக்னிக்கலா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா செமையா பாடியிருப்பாரு. ஒரு தொழில்முறை பாடகர் எப்படி பாடியிருப்பாங்களோ அந்த மாரி பாடியிருப்பாரு. பாட்டு நல்லா இருந்துச்சு இந்த பாட்டம். சூப்பரா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு இந்த படம். ஆ 98ல பூவேலி அப்படின்ற படம். இந்த படமும் செல்வா இயக்கத்துல வந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்த படம். சூப்பரான படம். அந்த படத்துல வந்து இவரு நம்ம கே. சாரி மனோரமா ஆட்சி கூட பாடியிருப்பாரு கார்த்திக். கதை சொல்ல போறேன், விடு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டு. கதை சொல்ல போறேன் விடுகதை சொல்ல போறேன். இந்த படமும் நல்ல படம். இந்த பாட்டுமே நல்ல பாட்டு. இந்த பாட்டு நல்லா பாடியிருப்பாரு. அது 1998ல ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு படம். மீனா கூட நடிச்சிருந்தாங்க. ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல வந்து ஹரிச்சந்திரன் வர்றான். பொய் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு புது மியூசிக் டைரக்டர் தான். பட் இந்த பாட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு பாடியிருப்பாரு. பாட்டு சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. படம் நல்ல பாட்டு. அந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா தான் இருக்கும். ரொம்பலாம் மோசம்னு சொல்ல முடியாது. பாட்டு நல்ல பாட்டு. இந்த ஒரு ஹரிச்சந்திர வர்றான் பொய் சொல்ல போறான் 7 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பாடியிருப்பாரு. இவ்வளவு அருமையா பாடுன கார்த்திக் சார் ஏன் இப்படி விட்டுட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த டயத்துல நாங்க பார்த்த கார்த்திக் வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம நிறைய பேர் சொல்லலாம். கமலஹாசன், சிவாஜி கணேசன் இவங்க எல்லாருமே ஒரு தினம் வர்ற விதம் அப்படின்னா, இவர் தனி விதம். எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வசந்தமாலை சிவாஜி கணேசனுக்கும், வள்ளிமயம் கமலஹாசனுக்கும், கோகுலத்தில் சீதையில வர்ற கார்த்திக்குக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். அந்த 3 கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனா அட்டகாசம் வேற வேற மாதிரி காமிச்சிருப்பாரு கார்த்திக். அந்த கோகுலத்தில் சீதை படம் நான் மறக்க அந்த வீடியோ நீங்க பாருங்க. அத நான் சூப்பரா சொல்லியிருப்பேன். அது நல்லா இருக்கும். கார்த்திக் அது ஏன் மிஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அவரு கொஞ்சம் அந்த உடம்ப பார்த்திருந்தா கூட இப்ப கூட அவரு நல்லா நடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டேலண்டான நடிகர். நல்ல ஒரு அற்புதமான நடிகர். அவர இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அ பழையபடி வரட்டும். பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.